வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ வர பொங்கலுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை ரவையில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கேன், 1 கப்பு பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே கோதுமையை லைட்டாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்து நல்லா அது வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அது வேகட்டும். இது நல்லா ரவையோடு சேர்த்து கொதிக்கும்போது மேலே இருந்து நுர மாதிரி வரும். அதையெல்லாம் ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அதை குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா பருப்பு அந்த கோதுமை ரவை நல்லா வெந்து வரணும். அப்படி பருப்பு உங்களுக்கு வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு கூட ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ அடி ஒட்டாமல் கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பருப்பு வந்துடுச்சு, ரவையும் வந்துடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற வெல்லத்தை சேர்க்குறேன். இந்த வெல்லத்தில் தூசி எதுவும் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லத்தில் தூசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1/4 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இது சரியான அளவாக இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது கரெக்டான ஸ்டேஜ். ஆறினவுடனே நல்லா கெட்டியாகிடும். இப்போ ஆறினவுடனே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை சக்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.